ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மல்லிப்பூ சரம் தான் நான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவை டுட்டோரியலில் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. அதனால தான் இந்த டுட்டோரியலை நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு டார்க் க்ரீன் த்ரெட்டு, சிசரு, அப்புறம் ஒயிட் நூல், அப்புறம் 2.5 ஹூக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நம்ம ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போது செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஸ்லிப் நாட் வீடியோவும் நான் 1 இயர்க்கு முன்னாடியே போட்டேன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில். சப்போஸ் தெரியலன்னா நீங்கள் அங்கே கூட பார்த்துக்கலாம். ஸ்லிப் நாட்டை இப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு லூப் வரும். கீழே சின்னதாக ஒரு யானை வச்சுன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருக்க சின்ன மல்லிகைப்பூனா நீங்கள் 100 செயின் போடணும். எனக்கு அது ரொம்ப செயின் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால எனக்கு ஒரு முழம் சைஸ் இல்லை அதுக்கு மேலே வேணுன்றதுனால நான் 500 செயின் போட்டுக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் காமிச்ச மாதிரி சின்னதாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது நீங்கள் 100 செயினே ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு தான் ஃபஸ்ட்டு 100 செயின் போட்டு பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு. அதனால தான் இப்போ நான் 500 செயின் நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த நூல் ஃபுல்லாக நம்ம 500 செயின் போட போகிறோம். இப்போ நான் 100 செயின்ஸ் போட்டிருக்கேன். இந்த 100 செயின்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் கிடைக்கும்னா இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரே நிமிடம். பாருங்கள், இந்த 100 செயினுக்கு உங்களுக்கு இந்த அளவு தான் வரும். உங்களுக்கு 100 செயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வரும். 500 செயின்னா இதை விட 5 டைம்ஸ் பெருசாக வரும். நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, 200 செயின் வேணுமா, 300 செயின் வேணுமா நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தான் காமிச்சிட்ருக்கேன். இது பண்ணால் தான் எனக்கு இதுவே 4 மடங்கு 5 மடங்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் 100 எடுத்துக்கலாம். 100 எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பின்னுற மாதிரி வரும். இவ்வளோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் தான் வரும். இதே நீங்கள் இவ்வளோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு முழம் மாதிரி வரும். நான் இது ஃபுல்லாக 500 செயின் இருக்குது. இது ஃபுல்லாக 500 செயின் இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா டபுள் க்ரோஷே பண்ணணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா செயின் இவ்வளோ 500 செயின் இருக்குது. இது மட்டும் 500 செயின் இருக்குது. இப்போ இதுதான் ஸ்டார்டிங். இது ஃபுல்லாக நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். எடுத்துகிட்டு இந்த மொதல் செயின் இல்லாமல் நெக்ஸ்ட்டு செயின் தெரியுதா? மொதல் செயின் இல்லாமல் நெக்ஸ்ட் செயின் போட போகிறோம். இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபுல்லாக அந்த 500 செயினுக்கும் நான் போட்டுட்ருக்கேன். ஹாஃப் டபுள் க்ரோஷேன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த யானை ஹூக்கில் சுற்றிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கும்போது நமக்கு 3 இது கிடைக்கும். அந்த 3ஐயுமே நம்ம சேர்த்து இழுக்கணும். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபுல்லாக இந்த 500 செயினும் பண்ணி முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போது நான் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். இன்னும் இவ்வளோ அளவு நான் போடணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னுமே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் முடிச்சுட்டு நான் லொக்கேஷன் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கீழே தெளிவாக கட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரோஷே இது வரையும் போட்டிருக்கேன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். எவ்வளோ நீளமாக போகுது பாருங்கள். 500 செயின் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதோட ஸ்டார்டிங் இப்படி இருக்குது. இதுலேருந்து ஆரம்பித்து
பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் யானை வச்சு நம்ம மல்லிகைப்பூ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒயிட் யானை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லையா, அந்த செயின் பாருங்கள் உங்களுக்கு வி மாதிரி தெரியுது, அதில் ஹூக்கை விட்டுட்டு யானை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் தெளிவாகவே காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஒரு செயின், 2 செயின், 3 செயின். இப்போ 3 செயின் போட்டிருக்கேன். 3 செயின் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம டபுள் குரோஷே போட போகிறோம். டபுள் குரோஷே சுற்றிட்டு அந்த செயின் போட்டோம்லே அந்த இடத்துல விட்டு 1 இழுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ல் நம்ம 2 எடுக்கணும். 1 2 இதுதான் ஹாஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே பாருங்கள். 2 2 மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 2 சுற்றிட்டு 2 2. ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம அந்த 3ஆக இருக்கிறது வந்து 1ஆ இழுப்போம். டபுள் குரோஷேனா டபுளாக அந்த லூப் வந்து இழுக்கணும். அதுதான் வந்து ஹாஃப் டபுள் குரோஷேக்கே உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி 5 டபுள் குரோஷே வந்து அந்த செயின் போட்ட இடத்துலையே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, அந்த லூப் அந்த வி மாதிரி இருக்குல்ல, அதில் விட்டுட்டு அந்த லூப் மேலே கடைசி 5வது டபுள் குரோஷே போட்டோம்ல, அது மேலே விறக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி இழுக்கணும். இழுத்தோடனே பாருங்கள் அழகாக வந்துருச்சா. இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச்சு. இழுத்துட்டு அது ஒரு 3 செயின் போட்டு செக்யூர் பண்ணுறதுக்காக அதே செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச்னால் அதை உள்ளே விட்டுட்டு அந்த நூலை வந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்துடணும். நம்ம எந்த லூப்பும் இருக்க போகிறதில்ல. இழுத்துட்டோம்னா பாருங்கள் மொட்டு மாதிரி அழகாக வந்திருக்கு. இப்போ இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 500 செயினுக்குமே. இப்போ இது ஒரு செயினுக்கு ஒரு பட்னா 500 செயினுக்கு 500 பட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கிறோம். 2வது செயினில் வந்து 5 டபுள் குரோஷே போட்டுக்கிறோம். கொஞ்சம் உங்களுக்காக ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். தெரியலனா கூட சொல்லுங்கள், நான் அது தனியாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன். 5 போட்டுட்டு 5ஆவதாக போடுற டபுள் குரோஷேல அந்த லூப் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஊசியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த செயின் போட்டது ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேக்குள்ள செயினுக்கு அடுத்ததா அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 5வது டபுள் குரோஷே விட்ட லூப்பை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இழுத்துட்டு நீங்கள் மறுபடியும் 3 செயினை போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க. இதுதான் இது ஃபுல்லாக உங்களுக்கான ப்ராசஸ்ஸு. எனக்கு இது பண்ணி முடிக்கவே ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. ஏன்னா வீட்டில் ஒர்க்கு அது இதுன்னு பார்த்துட்டு எனக்கு 4 டேஸ் ஆச்சு. உங்களுக்கு டைம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். எஃபோர்ட் தான் மேட்ரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட்னால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இன்றைக்கி டே 2. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. பாருங்கள் அழகாக மல்லிகைப்பூ மாதிரியே வந்திருக்கு. சைடில் எங்கள் ஹஸ்பண்ட் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்ன இப்படி இருக்க இப்படியே வீடியோ பண்ணுறேன்னு. அது எனக்கு கவலை கிடையாது. அதனால தான் நான் அந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பேன் அவர் பேச. அப்புறம் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 20 செயின் பக்கமாக தான் இருக்குது. உடனே அப்படியே ஏதோ பேசிக்கிட்டே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. 2 நாளில் வந்து முடிச்சிட்டேன். இப்போ முடிச்சுட்டு நான் அதை கட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம மல்லிகைப்பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கே, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா
எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, ஊசி இருக்குங்களா, ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் க்ரீன் கலர் நூல், அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து கோர்த்து விட்டு கோக்கணும். அதை வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நூல் கோத்தாச்சு. இப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் பாருங்கள். அதுக்கு மல்லிப்பூக்கு பேக் சைடு குழி மாதிரி இருக்குல்ல, அது பேக் சைடு, தூக்கி இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. இப்போ அந்த பேக் சைடில் நம்ம டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதில் நீங்கள் ஃபுல்லாக இப்படி கோர்த்துக்கணும். ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் கோர்த்து லாஸ்ட் வரையுமே இழுத்துக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அது ஃபுல்லாகவுமே இந்த 500 செயின் போட்டுட்டு அந்த மேலே மல்லிப்பூ பின்னணும் இல்லையா, அது ஃபுல்லாமே நீங்கள் கோத்துக்கணும். அந்தளவுக்கு நல்லா நூலை நல்லா நீளமாக விட்டுருங்க. நூலை விட்டுட்டு அந்த இடம் மட்டும் ஃபுல்லாகவுமே கோத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இழுத்திங்கன்னா அது என்ன ஆகும், அந்த ஸ்பைரலாக ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கமாக வந்துடும் பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்துடுது. நிஜமாக எல்லாருமே கேட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நமக்கு ரியலான மல்லிப்பூ கிடைக்காத டைமில் இதை கூட நம்ம ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். சாமி படத்துக்கு அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் விதவிதமான வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.